Welcome back to our channel. இப்போ நம்ம பார்க்க போறது HCS Medical College and Hospital. இது ஒரு deemed university. இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த காலேஜ்ல என்ன மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க அண்ட் லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் ரேங்க் அண்ட் இந்த இயரோட கட் ஆஃப் ரேங்க் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து HCS மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது சென்னை லொக்கேஷனில் இருக்கு. இந்த காலேஜ் வந்து 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் MCC ஆல் இண்டியா கோட்டாக்கு இருக்கு. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்குமே ரவுண்ட் 2ல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. இது வந்து அஃபிலியேட்டட், இந்த காலேஜ் வந்து அஃபிலியேஷன் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜ்ல வந்து MPBS சீட்ஸா ஒரு 250 சீட்ஸ் இருக்கு. இது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டா பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 212 சீட்ஸ் இருக்கு. அண்ட் NRI சீட்ஸா ஒரு 38 சீட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த காலேஜ்ல வந்து PG கோர்சஸ் MD அண்ட் MS கோர்சஸும் வந்து அஃபோர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன், ப்ரைம் லொக்கேஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த காலேஜில் வந்து அட்மிஷன் தேவைப்படுது உங்களுக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த காலேஜில் வந்து அட்மிஷன்ஸ் எது பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, MCCயில் அப்ளை பண்ணணும். mcc.nic.in டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ண நினச்சா அப்படின்னா 2,05,000 பே பண்ணி அப்ளிகேஷன் போடணும். 2 lakhs வந்து ரீஃபண்டபிள். அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவுட் பேஷண்ட்ஸ் பர் டே எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 2041 பேஷண்ட்ஸ் வந்துட்டு போகிறாங்க. அண்ட் இதே ஆவரேஜ் கேஷுவாலிட்டி பேஷண்ட்ஸ் பர் டேன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 118 பேஷண்ட்ஸ் இருக்காங்க கேஷுவாலிட்டியில். அண்ட் இதே ஆவரேஜ் அட்மிஷன் பேஷண்ட்ஸ் பர் டேன்னு பார்த்துட்டா ஒரு 159 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் டிஸ்சார்ஜ் பேஷண்ட்ஸ் பர் டேன்னு சொல்லி பார்த்துட்டா 128 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் பெட் ஆக்குபென்சி பர் டேன்னு சொல்லி பார்த்துட்டா 85% ஆஃப் பெட் ஆக்குபென்சி இருக்கு இந்த காலேஜில். அண்ட் ஆவரேஜ் மேஜர் சர்ஜரி பர் டே எவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 8 அந்த ரேஞ்சில் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் தென் ஆவரேஜ் மைனர் சர்ஜரிஸ் எவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பர் டே 12 நடந்துட்டு இருக்கு. அண்ட் தென் இந்த காலேஜ் வந்து 2 ஹாஸ்பிட்டல்ஸோட அஃபிலியேட்டட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் RHTC நசரத்பேட்டில் இருக்கு, 10 கிலோமீட்டர் ஃப்ரம் காலேஜ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் UHTC அடையாளம்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 0.6 கிலோமீட்டர் ஃப்ரம் காலேஜ். நெக்ஸ்ட் வந்து இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஃபார் 4.5 இயர்ஸ் டியூஷன் ஃபீஸ் வந்து 23 lakhs per annum வாங்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸாக ஒரு 2 lakhs வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதே லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க் பார்த்துடலாம். ரவுண்ட் 1ல என்ன ரேங்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 12,10,857 ரேங்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கட் ஆஃப் வந்து 108. அண்ட் ரவுண்ட் 2ல பார்த்துட்டோம் அப்படின்னா ரேங்க் வந்து 1,99,441 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே கட் ஆஃப்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 123. அண்ட் இதே ரவுண்ட் 3யோட ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 12,18,878 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே கட் ஆஃப் ரேங்க் மார்க் பார்த்துட்டா 107. அண்ட் இதே ரவுண்ட் 4ல என்ன ரேங்க்ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 5,99,400 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்லி பார்த்துட்டா 234. இதே இந்த இயர் வந்து என்ன ரேங்க் அண்ட் கட் ஆஃப்ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரவுண்ட் 1ல ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 10,17,390 ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே கட் ஆஃப் மார்க் வந்து 190. உங்களோட கட் ஆஃப் வந்து 190 அந்த ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு MPBS படிக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த காலேஜில் நீங்கள் MPBS படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ராலில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. மேலும் இந்த ரவுண்ட் 2 எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஸ்க்ரால்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. நம்ம டீம் சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.